நீலகிரி மாவட்டத்திற்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு முன்னதாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பெய்யும் தென்மேற்கு பருவமழையால் அவலாஞ்சி, எமரால்டு உள்ளிட்ட 12 முக்கிய அணைகளின் நீர்மட்டம் உயர்வது வழக்கம். 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கோடை சீசனுக்கு விடை கொடுக்கும் விதமாக மே 3வது வாரத்திலேயே பருவமழை தொடங்கியுள்ளது. நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோடை சீசனை அனுபவிக்க வந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடும் குளிரும் நிலவி வருகிறது. ஈவினிங்கும் அலோவ் பண்ணல. வருஷம் வரும். நான் இந்த வருஷம் மட்டும் தான் நான் ஏமாற்றத்தோடு திரும்புகிறேன். நாங்கள் மழையில் எப்படி இருக்குங்க? மழை 4 நாளும் செம்ம மழை சார். இங்கே எங்கேயுமே வெளியே போக முடியல. 4 நாளும் உள்ளவே தான் இருக்கும். நாங்கள் ரூம் எடுத்து ரூம் உள்ளவே தான் இருக்கும். வெளியே வர முடியல. நாளைக்கு ஆக்சுவலாக 27 வரையும் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துடும். நாளைக்கே நாங்கள் கிளம்பிடுறோம். நாங்கள் ஆங்காங்கே மண் சரிவும் விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்ததாலும் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. சில கிராமங்களில் மின்கம்பிகள் மீது மரங்கள் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் இருளில் மூழ்கி உள்ளனர். அந்த மரம் விழுந்தது கரண்ட் 3 நாளாக கரண்ட் இல்லைங்க. அந்த எதுவுமே எங்களுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ண முடியல. அத்தியாவசியம் எதுவுமே பண்ண முடியலைங்க. வீட்டுக்குள்ளே சும்மா இருக்கணுமேன்ட்டு இருந்துகிட்ருக்குற ஒரு இது இல்லை. வெளியில் எந்த தொலைத்தொடர்பும் இல்லை. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே இருக்கிறோம் அதே மாதிரி தான் இருக்குது. சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். கரண்ட்டு இது இல்லை. எங்களுக்கு கேரட், பீட்ரூட் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். வெள்ளை பூண்டு விவசாயம் பண்ணுறோம். அது பூரா தண்ணி மூடி பூரா அவுட் ஆயிடுச்சுங்க. கோடை சீசனில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் உள்ளூர் மக்களுக்கு வழக்கத்தை விட அதிக வருவாய் கிடைக்கும். தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, பைக்காரா படகு இல்லம் ஆகியவை மூடப்பட்டுள்ளதால் வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளனர். இந்த மாதம் என்ன ஆச்சுன்னா, இந்த வருஷத்தில் மழையின் காரணமாக எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. இது கார்டனை நம்பி தான் நாங்கள் வருமானம் இருக்கோம். வர டூரிஸ்ட்டுமே கார்டன் இல்லாதனால எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லாமல் இப்போ நாங்கள் ரொம்ப அவஸ்திப்படுறோம். இதுக்காக கவர்மெண்ட் எங்களுக்காக ஏதோ ஒரு இதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீசன் மட்டும் தான் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஃபுல் ஹெவி க்ரௌடாக இருக்கும். நாங்கள் எப்படினாலும் ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு கூட இன்கேஸ் எல்லாம் ஒரு டைம்லலாம் பண்ணியிருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காரணத்தால் ஒரு 2-3 ஸ்பாட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணனால எங்களுக்கு சரியானபடி டூரிஸ்ட்டை கைட் பண்ணி அவங்களுக்கு சுற்றி காமிக்க இந்த டைம் எங்களால் முடியல. நீலகிரியில் கோடை சீசன் கனமழை சீசனாக மாறியுள்ள நிலையில் விரைவில் அது முடிவுக்கு வர வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.